اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أنه سمع سعد بن أبي وقاص رضي الله تعالى عنه يقول: أراد عثمان بن مدعون أن يتقبل فنهاه رسول الله صلى الله عليه وسلم ولو أجاز له ذلك لاختصينا أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول الله الكريم. அறிவிக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், எங்களிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் திருமணத்தை பற்றி அதனுடைய சம்பந்தமாக பார்க்கக்கூடிய பாடம். திருமணத்தில் அதை குறிப்பதற்காக வேண்டிய அரபியில் சொல்லும் பொழுது நிக்காஹ் என்பதாக சொல்வார்கள். நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன. சேர்த்தல், தழுவுதல் எனக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றார்கள். இந்த நிக்காஹின் மூலியமாக திருமண ஒப்பந்தத்திற்காக வேண்டி ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்று பார்த்தால், ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு இதிலிருந்து அவர்கள் தொடங்கக்கூடிய வாழ்க்கைகள் இருக்கிறது. ஒரு இன்பமான வாழ்க்கைகளை இவர்கள் தொடங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்களுக்காக ஏற்படக்கூடிய அமைதி, நிம்மதியான வாழ்க்கைகள் அதில் தொடங்கக்கூடிய ஒன்று. அதனால நமக்கு இந்த ஈஜாபுல் கபூல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களே வரும் பொழுது கூட அதெல்லாம் பின்னால் உள்ள பாடங்கள் தெளிவாக வரும். சுருக்கமாக மேற்கோடு காட்டுகின்றேன். அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஈஜாபுல் கபூலில் கூட யாருடைய வற்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அது ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும். இன்னாருடைய மகனைத்தான் நான் திருமணம் செய்கின்றேன் என்பதை அந்த பெண் உள்ளத்தில் தெளிவாக வாங்கப்பட்டு இவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இத்தனை பொன் மகருக்கு மகர் இவ்வளவு பெறப்பட்டு நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் என்பதாக அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் விட வேண்டும் அந்த பெண். ஆணும் அதே போன்று யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் அவன் அங்கே கையெழுத்திடப்பட வேண்டும். அதனால்தான் ஏன் அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கைகள் நிம்மதியும் அமைதியும் மட்டுமல்ல, இவர்களை ஒருவருக்கொருவர் புரிந்தவர்களாகவும் எக்காரணத்தை கொண்டும் தவறுகள் என்பதை நடந்துவிடக்கூடாது. அன்பு, காதல், பாசம் ஆகிய எல்லா இன்பங்களும் இந்த திருமணத்திற்கு பின்புதான் இவன் உணரக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்காக வேண்டிதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பார்வையும் அவனுடைய செயல்களும் காப்பாற்றப்படுவதற்காக வேண்டி, தீய பார்வைகளும் தீய செயல்களிலும் இருந்தும் காப்பாற்றப்படுவதற்காக வேண்டி திருமணம் என்பது அவசியமான ஒன்று என்பதாக சொன்னாங்க. ஏன்னா ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்கிறாங்க, நான் துறவரத்தை விரும்புகின்றேன், திருமணம் முடிக்காமல் துறவரமாக நான் சென்று கொள்ள விரும்புகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்ட பொழுது, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு மட்டும் கொடுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, மறுத்துட்டாங்க. துறவரம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, துறவரம் என்பது கூடாது, நீ திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி வலியுறுத்துறாங்க.
அப்ப வலியுறுத்தின அவர் அமைதியாக போயிட்டார். அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கின்றார், மற்ற காரியங்கள் நடக்கின்றது. அப்போ சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அனுமதித்திருந்தால், அவருக்கு மட்டும் அனுமதித்திருந்தால் நாங்க என்ன செஞ்சிருப்போம், எங்களுடைய ஆண்மையவே நீக்கியிருப்போம். எங்களுடைய ஆண்மையை நீக்கியிருப்போம், அதாவது கருத்தடையை நாங்கள் செய்திருப்போம். இந்த அளவுக்கு அப்ப உள்ளதுன்னா காலகட்டம்னா என்னன்னா, இந்த மாடுகளுக்கு நாம் பார்த்திருக்கலாம், இந்த காயடிக்கக்கூடிய ஒன்று நிகழ்வுகள் நடக்கும். ஆடு மாடு இருக்கலாம், இது போல நாங்கள் அடிச்சிருப்போம், காயடித்திருப்போம் என்பதாகவே உபயோகிக்கின்றார்கள். அகசைனா என்பதான வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள். நாங்கள் காயடித்திருப்போம், ரசூலுல்லாஹ் அனுமதிக்காதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுக்கு பின்னாடி கூட இவங்க கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்தா இவங்களை பார்த்து அப்துல்லாஹிம் அபு அப்துல் ரஹ்மான் தாங்கள் ஒரு இளம்பெண்ணை மனம் முடித்து வைக்கட்டுமா தங்களுக்கு என்பதாக கேட்கப்பட்ட பொழுது கூட, உங்கள் கடந்த கால இளமை நிகழ்வுகளை அவள் உங்களுக்கு நினைவு கூறுவாள், அதனால நீங்க திருமணம் முடிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லியுங்க அப்துல் ரஹ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லப்படுது. அவங்க அதற்கு பின்னால் திருமணம் முடித்துக் கொண்டார்கள் எனக்கூடிய வார்த்தைகளும் வருகின்றது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, என்ன வார்த்தைகள், இளைஞர்களே உங்கள் தாமத்தியம் நடத்த சக்தி பெறாதவர் மனம் முடித்துக் கொள்ள, தாமத்தியம் செய்வதற்கு சக்தி பெற்றவர் மனம் முடித்துக் கொள்ளட்டும். ஏனெனில் அதில் அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பை காக்கும், அதற்கு இயலாதவர் நோன் நோற்றுக் கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அது சாதாரணமா எல்லாத்துக்கும் இல்லை. திருமணம் முடிக்க சக்தி பெறக்கூடியவர்கள் இவர்கள் சுய தொழில்கள் செய்து தான் வாழ்வை தன்னுடைய மனைவியும் வாழ வைக்க முடியும் கூடிய ஒரு தன்மை வர வேண்டும். அதே சமயத்துல இல்லற வாழ்க்கையும் அவன் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் என்பவன் தான் திருமணம் முடிக்க வேண்டும் அவசியம். இந்த இரண்டு தன்மைகளுமே இல்ல, சுத்தமா இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் அந்த இதை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் அவர்களுக்குத்தான் நோன்பு நோற்பது என்று சொன்னாங்க. இந்த விஷயங்கள், திருமண விஷயங்கள் பார்க்கும் பொழுது சிலர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பதில்லை, பெண்மைத்தன்மை என்பது இல்லை, இது ஒரு நாட்டமே இல்லாமல் மொத்தமாக எதுவும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் திருமணம் முடிப்பதே கூடாது. அதையும் நம்ம எல்லாத்துக்கும் திருமணம் முடிச்சு வச்சிருந்து வைக்கிறது இல்லை. எந்த ஒன்றுமே இல்லை என்றால் அவர்களுக்கு திருமணம் என்பது முடித்து வைப்பது கூடாது, அவர்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோம், அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லோம் அல்லாஹ் நமக்கு தந்தார் உரிவாராக. வாஹத்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.